ஃபிக்கு தலைப்பில் பல் துலக்குவது இயற்கை கடன்கள், சரிய கடமைகள், அதை நிறைவு செய்வது, அதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய ஒழுக்கங்களை நாம் கடைபிடிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸிவாக்கு முத்ஹரத்துன் லில் ஃபம் மர்தாத்துல் ரப்பி, பல் துலக்குதல், அஸ்ஸிவாக் என்றால் பல் துலக்கிறது, இது வாயை தூய்மைப்படுத்தக்கூடியது, ரப்புக்கு அவனை திருப்திப்படுத்தக்கூடியது எப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆகவே பல் துலக்கிறது ஒரு நல்ல ஒழுக்கம். ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கமாக இருந்திருக்குது. அடிக்கடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் துலக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பல் துலக்குனாங்கன்னு எண்ணி முடிக்க முடியாது. வீட்டுக்குள்ளே வந்தாலும் உடனே பல் துலக்குவாங்க, வெளியிலேயும் பல் துலக்கக்கூடியவர்களாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம் மிஸ்வாக் குச்சி வச்சுருப்பாங்க, அந்த குச்சியை கொண்டு தேய்த்து கொள்வாங்க. இது ஒரு சுன்னா, அல்லாஹ்வுடைய திருப்தியை ரிதாவை கொண்டு வரக்கூடிய ஒரு சுன்னா. அவை இதில் ஆண்கள் பெண்கள் யாராலும் மிஸ்வாக் செய்யக்கூடிய நல்ல பண்பை வளர்க்கணும். அதுக்கு இந்த குச்சி வைத்துக்கொள்ளணும், அதை வளர்க்கு. அந்த பண்பு, அதாவது பல் துலக்குதல் அப்படின்னா சிவாக்கு நான் குச்சியை மட்டும் அது குறிக்காது, அது ப்ரஷ் பண்ணுறதும் அது அடங்கும் தான் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த குச்சியை கொண்டு பயன்படுத்துவதுங்கிறதுக்கு அது சிவாக்கிலே வராதுங்கிற மனநிலை நம்ம முஸ்லீம்கள்கிட்ட நிறைய பேருக்கு வந்துருச்சு. இதனால் இதனுடைய விளைவு என்னகிட்ட ஒரு மிக முக்கியமான சுன்னா முழுக்க நம்ம விட்டு போயிடுச்சு. எப்படின்னா ப்ரஷ் பண்ணுறதுக்கு பேஸ்ட் வச்சு ப்ரஷ் பண்ணுறது காலையில் பண்ணுறோம், சிலர் காலை இரவு படுக்கும் போது பண்ணுவாங்க, 2 வேளை, இது போதுமானது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் முதல்ல நாம் சிரமப்படுத்தி கொண்ட இந்த முறை இருக்குல்ல, அப்படி தான் ப்ரஷ்ஷை கொண்டு பேஸ்டை கொண்டு பண்ணும்போது தான் உண்மையிலே வாய் சுத்தமானச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை அது நமக்கு ஒரு ஹேபிட்டாக பழகிடுச்சு. சரியா? ஒரு காலத்தில் பல்பொடியை கொண்டு தேய்த்து சுத்தம் பண்ணுவாங்க. இன்னைக்கு அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், அதே பல்பொடியை கொண்டு தேய்த்து அவங்க ஒரு 30 வருஷம் 40 வருஷம் கூட அந்த பல்பொடியை கொண்டு, வயதானவங்கள்ட்ட கேட்டால் தெரியும், அதை கொண்டு சுத்தம் செய்திருப்பாங்க. அப்படி தான் 40 வருஷம் வளர்ந்துருப்பாங்க. அப்புறம் மெல்ல இந்த பக்கம் ப்ரஷ் பண்ணுற பழக்கம் வந்திருப்பாங்க. இப்போ அவங்கள்ட்டே பல்பொடி கொடுத்து சுத்தம் பண்ணுவாங்க, எனக்கு வாய் சுத்தமாக அது ஃபீலே இல்லை அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு ஹேபிட்டை எதில் பழகுறோமோ அதுதான் நம்முடைய லைஃபாக மாறிடும். அதனால் இப்போ ப்ரஷ் இருக்கணும், பேஸ்ட் இருக்கணும், அப்போ தான் பல் துலக்கிறது, அதுதான் சிவாக்குன்னு நினைக்கிறோம். அப்போ ஒரு நாளைக்கு பல தடவை எப்படி ரசூல்லா மாதிரி பல் விளக்குறது? அப்போ எப்பவுமே ரசூல்லா மாதிரி பல் விளக்குறது உண்மையிலே அதுதான் சிவாக்குன்றது தான். நாம் ஒரு பேக்கெட்டில் எப்பவுமே ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு இதை வச்சுக்கிட்டே இருக்கணும். எப்போ பார்த்தாலும் ப்ரஷ்ஷு பேஸ்ட் வச்சு, இன்னும் சொல்லப்போனால் அதுதான் பெரிய கஷ்டமான வேலை. ஏன்? நுர வர்றதும், அதை துப்புறதும், அதுக்கு துப்புறதுக்கு இடம் தர்றதும், அதுக்கு தண்ணீர் போட்டு கொப்பளிக்கிறதும், நல்லா கொப்பளிக்கிறது எல்லாம் முடிச்சாதான் அப்போ தான் சூப்பர். இதுக்கெல்லாம் பிறகு ஹா பண்ணி பார்க்கணும் வேற. அப்போ தான் உண்மையிலேயே நமக்கு வாய் சுத்தமாயிடுச்சா அப்படிங்கிற மனநிலை நமக்கு உருவாயிடுச்சு. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம், சஹாபாக்களுடைய வழக்கம் இது இல்லை. அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. இன்னும் இந்த காலத்தில் தான் நம்ம இப்போ இதுக்கும் ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி, இன்னும் 2000க்கு முந்தைய வரைக்கும் கூட பலருக்கு இருக்கக்கூடிய, குறிப்பாக பெரியவங்களுக்கு இருந்த வழக்கம் குச்சிகள், கிராமப்புறங்களில் குச்சி, சரியா, ஆலங்குச்சி, வேலங்குச்சி, இந்த மாதிரி குச்சிகள், வேப்பக்குச்சி, இதுதான் இன்றைக்கி கிராமப்புறங்கள் இது ரொம்ப சாதாரண வழக்கம் தான். அதே மாதிரி பல்பொடி, அந்த குச்சியை தாண்டி அடுத்து எதுக்கு வந்தாங்கன்னா பல் பொடிக்கு வந்தாங்க. பொடிக்கு அடுத்து நேராக பேஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க. பேஸ்ட்டுங்கிறப்ப அது விரலில் பண்ணால் சரிப்படும், அது ப்ரஷ்ஷு வேணும். இப்போ அது ஒரு மனநிலை வந்துருச்சு நமக்கு. அப்போ அதை விட்டு வெளியே வர முடியாதுங்கிற மனநிலைக்கு நாம் முதல்ல தயாராக இருக்கணும். யாராவது அது சொன்னால் கூட அந்த நிலையில் இருக்குதா? அப்போது சிலர் என்னன்னு கேட்டால் பேஸ்ட்டு வச்சு ப்ரஷ்ஷு வச்சு எல்லாம் முடித்த பிறகு அப்புறம் நான் பல் துலக்கிறேன், அதாவது மிஸ்வாக் குச்சியை பயன்படுத்துகிறேங்கிற நிலையில் தான் இருக்குது. மிஸ்வாக்குங்கிற அந்த குச்சியே வாயை சுத்தப்படுத்தக்கூடிய நறுமணம் மிக்கது தான். ஒருவர் அதில் பழகிட்டார்னா அதுவே போதுமானதாக இருக்கும். ஏன்னா பிரஷ் பேஸ்ட் இதோடைய கலவை இருக்குல்ல, அதோடைய உண்மையான சுத்தம்ங்கிறது எங்க தெரியுமா இருக்குது? இது எல்லாம் இருந்தாலும் உண்மையான சுத்தத்துக்கு காரணமா இருக்கிறது ஒன்று இருக்குது. என்னது? தண்ணீர். சிம்பிள் ஆன்சர், தண்ணீர். இந்த தண்ணீர் இல்லாவிட்டா இந்த பிரஷ் பேஸ்ட் எல்லாம் வேஸ்ட். உண்மையா இல்லையா? தண்ணீர் இல்லாட்டி பிரஷ் பேஸ்ட் எல்லாமே வேஸ்ட். நுர வருதோ நுர வரலையோ, தண்ணீர் இல்லைன்னா எல்லாம் வேஸ்ட் தான்.
உண்மையாகவே சுத்தம் செய்யக்கூடியதுன்னு கேட்டா தண்ணீர் தான். அல்லாஹ் தஆலா அந்த தன்மையை அது கொடுத்துருந்தான். இந்த பேஸ்ட் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு ஃபீல் தருது, ஒரு டேஸ்ட் தருது. அதனால பிள்ளைங்க நல்லா தின்றுதுங்க. அது அமுக்கிறதுல இருக்கிற சுகம், அதுவும் நல்லா அமுக்கி பார்க்குற சுகம், அதுக்கு பிறகு அதில் விளையாடுற சுகம், அது கீழே சிந்த விட்டு அதை காலில் தேய்ச்சி பார்க்குற சுகம், அதுக்கு பிறகு உத கிடைக்குங்கிறக்கா தண்ணி ஊற்றி பார்க்குற சுகம், இது எல்லாமே பாத்ரூம்குள்ளே நடக்கும் இல்லையா? இந்த சுகத்தில் தான் பிள்ளைங்க அதில் எவ்வளோ முடியுமோ தின்று பார்த்து டேஸ்ட்டு முழுங்கிறது. அப்போது இதில் இருக்க பிரச்சனையை புரியுதா? நம்ம எவ்வளோ வாழ்க்கை கஷ்டமாக்கியிருக்கோன்ட்டு. இதுதான் உண்மையில தண்ணீர் தான் உண்மையாக சுத்தம் செய்யுது. கூடுதலாக அந்த கரை நீங்கவும் அந்த குச்சியில் இருக்கக்கூடிய மருத்துவ குணத்தை நாம் பெறவும் தான் அந்த குச்சியை கொண்டு அதை மெல்ல கடித்து மென்மையாக்கி அதை எச்சில்படுத்திய நிலையில் நாம் தேய்த்து என்ன செய்கிறோம்? அந்த மிஸ்வாக் குச்சியை பயன்படுத்தணும். அதுக்கு எந்த ப்ரஷ்ஷும் தேவையில்லை, எந்த பேஸ்ட்டும் தேவையில்லை. ஆல்வேஸ் we can follow that சுன்னா. எந்த நேரத்திலும் நீங்கள் நிறைய மக்கா டிவியில் பார்த்துருப்பீங்க. மக்கா ஹரமில் தொழுகைக்கூடிய இமாம்கள் அவங்களும் பண்ணுறவங்க தானே. அந்த தொழுகைக்கு முன்னாடி வந்து நின்று இக்காம சொல்கிற நேரத்தில் எடுத்துகிட்டு இப்படி இருந்து இப்படி இப்படி பண்ணிட்டு வைப்பாங்க. ஏன்னா அந்த சுண்ணாவை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஹதீஸில் வந்துருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு வழக்கம். ரசூலுடைய வழக்கம் இமாமத்து நேரத்தில் கூட நிற்கும் போது ரசூலுல்லாஹ் பல்ல தேய்த்து கொள்வார்கள் அப்படின்னு. ஏன்னா ஓதக்கூடிய குர்ஆனுடைய ஆயாத்துகள் நம்ம அதுக்கு முன்னாடி அந்த தொலைக்கும்போது அல்லாஹ்வுடைய ரிதாவை பெறுவோம், இன்னும் தூய்மைப்படுத்தும். அந்த ஹதீஸின் அடிப்படையில் எவ்வளோ சட்டங்களை உலமாக்கல் இப்போ நம்ம படித்த ஹதீஸின் அடிப்படையில் சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் 24249வது ஹதீஸாக இடம்பெறுது. புகாரிலும் இந்த ஹதீஸ் இடம்பெறுது. அப்போ பல் துலக்குவதை ரசூலுல்லாஹ் ரொம்ப விரும்பினாங்க. ஒரு நாளைக்கு பல தடவை பல் துலப்பாங்க. எந்த அளவுக்கு கேட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு காலத்தில் கூட அதிகமாக பல் துலப்பாங்க. எண்ணி யாரும் சொல்ல முடியாது. நோன்பு காலத்திலும் அதிகமாக பல் துலப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அதை விரும்பினாங்க. எந்த அளவுக்கு இன்னும் சொல்லப்பட ரசூலுல்லாஹ் மரணத்தின் சக்கராத்துடைய நேரத்தில் நெருங்கும் நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ் பல் துலக்க விரும்பினாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகன், அதாவது அஸ்மாவுடைய மகன் அப்துர் ரஹ்மான், அவர் வராரு. ரசூலுல்லாஹ் கட்டிலில் இருக்கிறாங்க, ஆனால் பேச முடியல. அவங்களுடைய கடைசி நேரம் நெருங்கிடுச்சு. அப்போ அந்த நேரத்தில் ஆயிஷா இருக்கிறாங்க, அப்துர் ரஹ்மான் வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அப்போ அப்துர் ரஹ்மானுடைய கையில் மிஸ்வாக் குச்சி இருக்கிறதை ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஆசை தான் மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்று. ஆனால் வாய் திறந்து அந்த மிஸ்வாக் குச்சி கொடுங்கன்னு கேட்கவோ கையை அசைச்சு அதை கேட்கவோ ரசூலுல்லாஹ் முடியல. கையை தூக்க முடியல, வாய் திறந்து நாக்கை அசைக்க முடியல. இதுதான் விஷயம். நம்முடைய அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இல்ம, அவங்களுடைய உணர்வை பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பம், நேசம், எதை விரும்புவாங்க, என்ன நிலையில் அவங்க இருக்காங்க, அவங்க மனசில் என்ன ஓடுது, அது பெரும்பாலும் அறிந்தவங்களாக இருந்தாங்க. அதான் அவங்களுடைய தனித்துவம். அல்லாஹ் அப்படிப்பட்ட இல்மை கொடுத்தார். ரசூலுல்லாஹ் எதை நேசிப்பாங்க. அப்துர் ரஹ்மான் மிஸ்வாக் குச்சியோடு நின்றுட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் அந்த குச்சியே பார்க்கறத பார்த்தோன்னே ஆயிஷா பிடிக்க ரசூலுல்லாஹ் விரும்புகிறாங்க, மிஸ்வாக் செய்ய விரும்புகிறாங்க. அப்போ உடனே ஆயிஷா கேட்குறாங்க, உங்களுக்கு அது வேண்டுமா அப்படின்ட்டு. ரசூலுல்லாஹ் கண்ணா செய்வால் ஆமான்னு சொல்கிறத பார்த்து உடனே வாங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் அந்த குச்சியை கடித்து அதை மென்மையாக்கி எச்சில் படுத்தி பிறகு ரசூலுல்லாஹ்வோட கொடுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு மிஸ்வாக் செய்துன்றாங்க. ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் செய்கிறாங்க. இந்த மிஸ்வாக் செய்கிற இந்த நிலையை இதுதான் ஆயிஷா சொல்கிறாங்க, அல்லாஹ் எனக்கு புரிந்த நிஅமத்துகளில் ஒன்று ரசூலுல்லாஹ்வுடைய எச்சிலும் என்னுடைய எச்சிலும் இறுதியிலே ஒன்று சேர்ந்து விட்டது அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் தனக்கு புரிந்த நிஅமத்துகளில் ஒன்றுங்கிறாங்க. ஏன்னா அந்த எச்சில் படுத்தி நான் கொடுத்து மென்மைப்படுத்தி கொடுத்த அந்த குச்சியில் ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் செய்தாங்க. அப்போ நம்முடைய நபியிடம் மிஸ்வாக் பண்ணுவதற்கு எவ்வளோ பெரிய ஆர்வம், ஆசை, மரணத்தின் நெருக்கத்தில் கூட இருந்திருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த செய்தியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது அல்லாமல் பொதுவாக இயற்கை கடமைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்சுன் மினல் ஃபித்ரா, அதாவது ஃபித்ரா இயற்கை மார்க்கமாக இருக்கக்கூடிய 5 விஷயங்கள். ஹம்சுன் 5 இயற்கையான மரபுகள். அல் ஹிதானு முதலாவது விருத்த சேதனம், சரியா? இரண்டாவது அல் இஸ்திஹ்தாத், அதாவது மறைவிடத்தின் முடிகளை அகற்றுதல். இதனுடைய சட்டத்தை தெரிந்து கொள்ளணும். கட்டாயம் மறைவிடத்தின் முடிகளை
40 நாட்களுக்கு மிகாத நிலையில விரைவில் அதை அகற்றுவது ஒவ்வொரு முஸ்லீமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஃபித்ரத்தான கடமைகள் உள்ளது. அது மறைவிடத்தின் முடிகள். இரண்டாவது தக்லீமுல் அஃபார், நகங்களை வெட்டுவது, இதுவும் அதே போன்றதுதான். நான்காவது வதன்ஃபுல் இப்தி, அக்குள் முடியை அகற்றுவது, இதுவும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள சுத்தத்தின் ஃபித்ரத்தில் உள்ள மரபுகளில் உள்ளது. ஐந்தாவது வகஸ்ஸு ஷாரிப், மீசையை கத்தரித்தல், தாடியை வளர்க்க விடணும், மீசையை கத்தரிக்கணும். அதாவது மீசை என்பது இந்த உதட்டுடைய இந்த அடையாளம், இந்த வரம்பு, இந்த வரம்புக்கு கீழே வராத விதத்தில் ஒருத்தர் மீசையை நறுக்க வேண்டும். இந்த வரம்பு, இந்த உதட்டுடைய மேல் வரம்பு, இது கீழே இறங்கக்கூடாது. முகீரா இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மீசை உதட்டுடைய இந்த பகுதி அளவுக்கு இறங்குறதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகீரா இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, கற்றுக் கொடுத்தாங்க, வெட்டுறதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போது இந்த இடத்தில் நீ வெட்ட வேண்டும், இதுக்கு மேலே தான் இருக்க வேண்டும் சொல்லிட்டு தன் கையில் இருந்த மிஸ்வா குச்சியை கொண்டு இந்த இடத்தை காட்டி இந்த இடத்து வரைக்கும் வெட்ட வேண்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போது மீசையை குறைப்பது, ஒழுங்குபடுத்துவது, அதாவது அது கீழே வராத அளவுக்கு, உதட்டின் மீது வராத அளவுக்கு மேலேயே அதை நிறுத்துவது, அது இன்னும் கத்தரித்தல், நறுக்குதல், முடிஞ்சவரை குறைப்பது. இதை ஒருத்தர் அவருக்கு சிறந்ததாக இருந்தால் அவர் கட்டாயமாக அதை செய்யணும். ஆக மொத்தம் முழுக்க குறைக்கவும் செய்யலாம், அல்லது மீசை வைத்திருந்தாலும் அது உதட்டு கீழே வராதவாறு அது மேலே நிறுத்தப்பட்டிருக்கும் வரம்புகளே இருக்கணும். புகாரில் 5889 இந்த ஹதீஸ் மிக முக்கியமான ஹதீஸ். அதே மாதிரி தாடியை வளர விடுவதும் மிக முக்கியமான சுன்னாவில் உள்ளது. தாடியை மழிப்பது ஹராம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கட்டளையிட்டார்களோ அதை மீறுகிற குற்றம். அஹ்புஷ் ஷவாரிப், மீசை கத்தரிங்கள். வஅஹ்புல் லஹியா, தாடியை வளர விடுங்கள். அப்படின்னா வளர விடுங்கள்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர விடுங்கள் சொன்ன பிறகு அதை கத்தரிப்பதும் மழிப்பதும் மார்க்க தடுக்கப்பட்டிருக்கு. அதில் 2 சட்டம் இருக்குது. ஒன்று மழிப்பது, ஷேவிங் தெளிவாக எந்த சந்தேகத்தை இல்லாமல் ஹராம். கத்தரிப்பது அதில் ஒரு கருத்து இருக்குது. ஒரு பிடி பிடித்து மீதியை கத்தரிக்க அனுமதி உண்டுங்கிறது. ஏன்னா சஹாபா அதை செய்திருக்கிறாங்க. ஆகவே அது சுன்னாவில் அனுமதிக்கப்பட்டதாக இல்லை என்றால் ஒரு காலம் சஹாபா அந்த காரியம் செய்யும். குறிப்பாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தா புகாரியில் வர்ற செய்தி வருது. இதே இந்த ஹதீஸின் கீழே தான் அந்த செய்தி இமாம் புகாரி பதிவு செய்கிறாங்க. அதன் மூலமாக உலமா என்ன விளக்கம் எடுக்கிறாங்கன்னா, தாடியை வளர விடணும். ஒருவர் கத்தரிக்க நினைக்கிறார் என்றால் அவர் ஒரு பிடி பிடித்து மீதியை கத்தரிக்கலாம். ஒரு பிடி பிடித்து மீதியை கத்தினா இங்கே கத்தரிக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் இந்த ட்ரிம் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர், அது இன்னும் சிலர் 1ஆம் நம்பர், அதுக்கு பேர் தாடின்னு வேற சொல்கிறோம். 1ஆம் நம்பர் போட்டுட்டு அதை தாடின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய தாடி கேலி செய்கிறது இல்லையா? அது ஈமானுடைய பலவீனம். மார்க்க அறிவில்லாமை, அல்லது சட்டங்களை சரியாக விளங்காமல், அல்லது இந்த வழிகட்ட கூட்டத்தார் ஹதீஸுகளை சுன்னாவை தன்னுடைய தான் தோன்றித்தனமான வியாக்கியானங்கள் மூலமாக மக்களை குழப்பக்கூடியவர்கள், வழிகெடுக்கக்கூடியவர்கள், ஹதீஸுகளில் தவறான அர்த்தங்களை எடுத்து மக்களுக்கு அதன் மார்க்கம் என்று நம்ப வைக்கிறவர்கள், சுன்னாவின் மீது சரியான பிடிப்பில்லாதவர்கள், சலப்புடைய பாதை, சஹாபா போன பாதையை அறியாத மக்கள், இப்படிப்பட்ட தாய்கள் சிலர் சொல்லக்கூடிய இதை கேட்டு என்ன செய்கிறாங்க, 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் ட்ரிம் முழுக்க போட்டுட்டு அதை தாடின்னு நினைக்கிறாங்க. முதல்ல அது செய்த தப்பு. அவர் ஒரு ஆணுக்கான ஃபித்ரத், இது மரபு. ரசூல் சொல்றது ஃபித்ரத்தில் சொல்றாங்க. ஃபித்ரத்துக்கு முரணாக நடக்கிறது மார்க்கத்தில் குற்றம். அது ஒரு நல்ல பண்பில். அதுவும் தாடி சம்பந்தப்பட்ட இந்த விஷயம் கட்டளையா வந்திருக்குது. அம்ருனா கட்டளை, ஆர்டர், கமெண்ட்மெண்ட்டாக வந்துடும். அதுக்கு மாறு செய்யறது நம்ம கூடாது. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையை பற்றி பிடிப்பது நம்ம மீது கடமையானது. وَمَا آتَاكُمُ الرَّسُولُ فَخُذُوهُ وَمَا نَهَاكُمْ عَنْهُ فَانْتَهُوا وَاتَّقُوا اللَّهَ. அல்லாஹ் சொல்றாங்க,
வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூஹு, இந்த தூதர் எதை உங்களுக்கு கொடுத்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், பிடித்துக்கொள்ளுங்கள். ஹுது ஹுத் அப்படின்னா பிடிக்கிறது, ஃபஹுது அதை பிடித்துக் கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு, எதை விட்டு அவர் உங்களை தடுத்தாரோ ஃபந்தஹு, அதை விட்டு விலகி விடுங்கள். அப்ப ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க, சிறைக்கிறது. அவங்க கட்டளையிட்டது என்ன? வளர விடுங்கள். அப்ப அதை பிடித்துக் கொள்ளணும். அவங்க தடுக்கிறாங்க, சிறைக்கிறத. அப்ப அதை விட்டு விலகி கொள்ளணும். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் நல்லா சொல்லி. ஆக நாம் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடுவதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர மனிதனுடைய திருப்தியை நாடக்கூடாது. அல்லது ஒரு ஆண் தன் மனைவியின் திருப்திக்காக மலிக்கிறது, அது ஒரு பாவம். அல்லது அந்த மனைவி இந்த மாதிரி ஒன்றை தன் கணவனிடம் ஏவி தூண்டி, எனக்கு நீங்கள் இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆணை சிறைக்க வைக்கிறது இருக்குது, அது ஒரு பாவம். அதுக்கு கீழ்ப்படுகிறது அந்த ஆணுடைய பாவம், அதை தூண்டிய பாவம் இன்னும் 2 மடங்கு தண்டனைக்குரியவள் அந்த பெண். ஏன்னா அல்லாஹ்வுடைய நபியுடைய கட்டளைக்கு மாறா அந்த பெண் ஏவுகிறாள், அதற்கு இந்த ஆண் கட்டுப்படுகிறான். அதே மாதிரி தான் வேலை செய்கிற இடத்துல, கம்பெனியில் பாஸ் முதலாளி கட்டாயப்படுத்துகிறாருங்கிறதுக்காக செய்கிறது, அதுவும் பாவத்தில் வரும். ஆனால் ஒருத்தர் இது எல்லாமே தான் தப்பு செய்கிறேன்னு நினச்சா அது பாவத்தில் மட்டும் இருக்கும், பாவங்கிற அளவுக்கு மட்டும் இருக்கும். இல்லை இதில் என்ன தப்பு, நான் சிறப்பேன் தான், என் பாஸ் சொன்னார் அல்லது என் பொண்டாட்டி சொல்லிட்டா நான் சிறப்பேன் தான், அதெல்லாம் இதுலெல்லாம் மார்க்கம்லாம் சொல்லாதீங்க அப்படின்னா அதுக்கு பேர் குஃபுர். அது அப்படி ஒரு நிலைப்பாடை அவங்க கொண்டிருந்தாங்கன்னா அது குஃபுர். ஏன்னா அந்த நேரத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய சட்டங்களையும் கட்டளைகளையும் அவர்கள் தங்களுக்கு மார்க்கமாக ஆக்கிக் கொள்கிறார்கள். அது கொள்கை ரீதியாக ஒன்றுபட்டுட்டாங்க, அது தப்பு தான் அப்படின்னு. அப்போ அல்லாஹ் கட்டளையிட்டது தப்புன்னு சொல்கிறது, நபி கட்டளை தப்புன்னு சொல்கிறது குஃபுரில் வரும். இல்லை நான் தப்பு செய்கிறேன்னா எனக்கு தெரியுது, அல்லாஹ் என்னை மன்னிக்கணும், நான் அதை விட்டு திருந்தணும், நான் சீக்கிரம் அதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவர் பாவம் செய்கிற நிலையில தான் இருப்பார், குஃப்ரில் இல்லை அவர். இப்போ இது மார்க்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அடிப்படை சட்டம். இன்னைக்கு நம்ம குஃபாருடைய அவங்க பேசக்கூடிய கலாச்சாரங்கள், அவங்க எதை அலங்காரமாக காட்டுறாங்களோ அதன் பக்கம் ஈர்க்கப்பட்டு தான் என்ன செய்கிறோம், மனிதர்கள் முஸ்லீம்களே கூட அதன் பக்கம் சாயிறாங்க. அது ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க அந்த அலங்காரங்கள். அவங்க எதை பாருங்க, முதல்ல சிறைக்கிறது நாகரிகம் நம்ப வச்சாங்க. அப்படி ஒரு பெருங்கூட்டம் இந்த பூமியில வழிகட்டு முஸ்லீம்கள் நிறைய பேர் குஃபாரை பார்த்து தாங்களும் எப்பவுமே முழு சிறைத்துக் கொள்ளக்கூடியவங்களாக ஆனாங்க. இப்போ அதே குஃபார் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ், நடிகர்கள் தாடியை வளர்க்கிறது இருக்குது, அதை பெருமையாகவும் அது ஒரு வீரமாகவும் அல்லது அது ஒரு ஆண் அழகனுக்கான அடையாளமாகவும் இப்போ காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால பார்த்தா இப்போ அப்படி ட்ரெண்டு மாறிடுச்சு. சிறைக்கிறவர்களை விட எவ்வளோ வாலிபர்கள், இளைஞர்கள் தாடி ஒரு அளவுக்கான தாடி, அதாவது நீண்ட தாடி இருக்காது, அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தாடியை எப்போவுமே தாடியோடு இருக்கிற நிலையை பழகிட்டாங்க, இப்போ பழகிட்டு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு சலூன் கடைகளில் விளம்பரங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ தாடி உள்ள மனிதனுடைய விளம்பரங்கள் வருது பார்த்தீங்களா, எல்லாம் சலூன் கடை ஃபோட்டோஸில் பார்த்தா கொஞ்சம் ஒரு 50s இருக்கக்கூடிய ஒரு ஆணுடைய ஒரு மாடல், என்ன மாடலிங் பண்ணுற ஆண்கள் இருக்காங்க, அதில் ஒரு ஆணுடைய மாடலிங்க அந்த தாடி அப்படி மீசை ஒரு மாதிரியை முறுக்கி அல்லது மீசை இல்லாமலோ இருந்தோ அந்த தாடி ஏறத்தாழ இந்த அளவுக்கு இருக்கிற தாடியோடைய சலூன் கடையில் விளம்பரத்தில் வரைகிறாங்க, அந்த ஃபோட்டோஸ் போடுறாங்க. இது எதை காட்டுது? காப்பியர்கள் இப்படி வந்தால் உடனே அது ட்ரெண்டு. இப்போ இந்த பக்கம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு கூட்டம் போவாங்க. ஏன்னா நான் முஸ்லீம்ஸ்ல நிறைய பேர் தாடி வைக்கிற ஆண்கள் வந்துட்டாங்கும் போது அது ஒரு எப்படி அவங்க பாஷையில் இது ஒரு கெத்துன்னு சொல்கிறது, அல்லது அவங்களுடைய நடிகர்கள் அவங்க யாருக்கு ஃபேனாக இருக்கலாம் அவங்க இந்த மாதிரி தாடி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி தாடிஸ். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பேக் அல்லது ஏதோ சம்திங் அந்த தாடியோடைய வடிவம் வர்ற மாதிரி முழுக்க இல்லாவிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட தாடி வடிவத்தை ஃபாலோ, இது எல்லாமே காவியர்களை பின்பற்றுகிற குற்றத்தில் வரும். தாடின்னு வச்சாலும் அது காவியர்களை பின்பற்றிய குற்றத்தில் வரும். உண்மையான சுன்ன அடிப்படையில் தாடி வச்ச அல்லாஹ்வின் கட்டளை கீழ்ப்படிந்த நிலையில் உள்ளதில் வராது. ஏன்னா நோக்கம் நீயத்து என்ன? நீயத்து சுன்னாவை பின்பற்றுவதா அல்லது அந்த குறிப்பிட்ட நடிகனை பின்பற்றுவதா? அந்த நடிகனை அந்த செலிபிரிட்டியை அவனை பின்பற்றுவதாக தான் இருக்குது.
அப்போ நியத் சரியில்லை, இதுக்கு அல்லாவோட கூலியும் கிடைக்காது. அவர் முஸ்லீம் தான், ஆனால் அவருடைய நியத் சரியில்லை. அப்போ இதையெல்லாம் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இது எல்லாமே இந்த தலைப்பின்களை நாம் அறிய வேண்டிய சில முக்கிய விஷயங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த அமர்வில் கூடுதலான சில விஷயங்களை பார்ப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும்.